வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம்டா, விரத சாப்பாடுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கேரட்டு பொரியலுங்க. நான் கேரட்டு, தேங்காய், வெங்காயம், மிளகாலாம் வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து இப்போ தேவையான பொருள் நான் என்னென்னு சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, குழம்பு மசாலா பொடி, 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம தாளிப்புக்கு வந்து கடுகு, வெந்தயம், அப்புறம் பூண்டு, கத்திரிக்காய், தக்காளி, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தெல்லாம் உரிச்சுக்கிருவோம், கத்திரிக்காயெல்லாம் வெட்டிக்கிருவோம். எப்படி எண்ணெய் குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கொஞ்சம் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன், இதை கரைச்சி எடுத்துக்கிருவோம். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ மிளகாயே லைட்டாக கிழிச்சு வச்சுக்கிறோம். நான் 3 மிளகாய் எடுத்துருக்கேன் குழம்புக்கு தேவையானது. அப்புறம் உள்ளி, வெங்காயத்தை நம்ம உரித்து எடுத்துக்கிடுவோம். நம்ம சின்ன வெங்காயத்தை உரிச்சாச்சு, நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கத்தியை வச்சு 4 பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி போட்டால் தாங்க நம்மளுக்கு காரஞ்சாரமாக அந்த மசாலாகள்லாம் உள்ளே இறங்கி நல்லா கத்திரிக்காயும் நல்லா இருக்கும் குழம்புக்கு. நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிருவோங்க. இப்போ கத்திரிக்காய் குழம்புக்கு பாருங்கள், நான் கடுகுளுந்தும் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம தாளிச்சுக்கிருவோம். அடுத்தது பூண்டு சேர்த்துக்கிறோம்.
சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஏன் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாதாங்க அந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ தக்காளி மிளகாயை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். தக்காளிலாம் நல்லா வெந்து குழஞ்சிருக்கும். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு கத்திரிக்காயை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும். நம்ம தட்டை திறந்து பார்ப்போங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியை சேர்த்துருவோம். குழம்பு மசாலா பொடி, வத்தத்தூள், மஞ்சத்தூள் தாங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்தாச்சு. இப்போ குழம்ப மூடி வச்சுருவோம். நல்லா கொதித்து நல்லா குழம்பு வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரச்சில் நம்ம இறக்கிக்கிடுவோங்க. இறக்கிட்டு நம்ம கேரட்டை பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம தட்டை திறந்து வச்சுருவோம். பாருங்கள், குழம்பு ரெடியாகிருச்சு. நல்லா வற்றி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து ஒரு வாசம் வந்துருச்சு. இப்போ இறக்கிடுவோங்க. உளுந்து சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கேரட்டை சேர்த்துருவோங்க. கேரட்டு கூட சேர்த்து கொஞ்சோண்டு திருவின தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம்.
கேரட்டும் வதக்கியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நல்லா மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. இப்போ கேரட்டு பொரியல், இப்போ நல்லா மணக்க மணக்க கத்திரிக்காய் குழம்பும் கேரட்டு பொரியலும் தாங்க வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அந்த புளிப்பு, உரப்பு, உப்பு, காரம்லாம் நல்லா கத்திரிக்காயில் இறங்கி கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புண்டா இதாங்க குழம்பு. உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க. இப்போ கேரட்டு பொரியலையும் சாதத்தோடு சாப்பிடுவோங்க. அருமையான ஒரு சாப்பாடுங்க, விரத சாப்பாடு. இன்றைக்கி நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கேரட்டு பொரித்து ரெண்டுமே சூப்பராக இருக்குதுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ருசியாகவும் இருக்குது. என்றைக்குமே நம்ம ஒரு சமையலை சமைக்கும்போது கவனமாக பார்த்து அதை ருசித்தே சமைக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா நான் டேஸ்ட்டாக இப்போ சமைச்சிருக்கிறேங்க. நல்லா இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருக்கங்குடி மாரியம்மன் அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்க. நீங்கள் நினச்ச காரியங்க கண்டிப்பாக நிறைவேறுங்க. நான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேன் அம்மாட்ட.